ஒரு சிஷ்யன் கேட்குறான் குருகிட்ட, குருவே எனக்கு சந்தோஷமே இல்லாமல் தோணுது, எப்போ பார்த்தாலும் எனக்கு சங்கடங்களாகவே தோணுது அப்படின்னு. குரு கேட்டார், நீ எங்கே இருக்க அப்படின்னு. அவன் சொன்னான், சார் குருவே நான் வந்து இங்கேருந்து ஒரு 4 தெருவுக்கு அங்கே என் வீடு, நான் அங்கேருந்து தான் வரேன். திரும்பவும் கேட்குறாங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா நான் அங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன், அப்படின்னு திரும்ப திரும்ப நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நீ எங்கே இருக்க அப்படிங்கிறது தான், நீ சந்தோஷமாக இருக்கிறியா இல்லை சங்கடமாக இருக்கிறியா அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி. புரியலை அப்படின்னு குரு சொன்னார், நம்ம இதில் ஒரு 3 காலங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷில் சொன்னால் ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குல்ல பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் நிகழ்காலம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருந்த காலம், அதாவது உங்கள் முன்னாடி என்ன நடந்துச்சோ அதையே திங்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷத்தை இழந்துருவீங்க. சரி, ஓகே, ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃப்யூச்சர் கோலை செட் பண்ணலாம், அதுக்கு ஆக்ஷன் பிளான் பண்ணலாம், ஆனால் அதையே ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன சார் பண்ணலாம்? ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுங்க. நீ ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிறது தான் அவர் சூட்சமமாக கேட்டது. நீ எங்கே இருக்க இப்போ அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம், எங்கே இருந்தால் சந்தோஷம் வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் இன் மூமெண்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனால் 24 மணி நேரம் அதே யோசிக்க வேண்டியதில்லை. பிகாஸ் அதை எது மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுங்க, அதுக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் ஹாப்பி வரும். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.